எலெக்ஷன் 2026 டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம். டிவிகே பற்றி தான் வந்து ஃபுல்லாக இதுவாக இருக்கும். ஏன்னா உங்களை மாதிரி நானும் ஒரு மாற்றத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். லெட்ஸ் ஹோப். February 2, 2024 விஜய் அவர்கள் டிவிகேன்ற கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஃபுல் ஃப்ளெட்ஜாக அரசியலில் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணார். அவரோட கடைசி படம் ஜனநாயகன்றது முடிவாச்சு. அந்த படம் வந்து Jan 9 ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்தது. கடைசி நேரத்தில் வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் பெரிய படங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லாமல் கொடுக்குறேன். அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வந்து ரிவிஷன் பண்ணணும், இல்லை கரெக்டான டைமுக்கு கொடுக்க முடியாது, திருப்பி ரிவைஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி கோர்ட் கேஸ் மேலே அப்பீலாக பண்ணி அதுலேயே வந்து டாப் மோஸ்ட் லாயரை வந்து ஹையர் பண்ணி இப்போது அந்த கோர்ட் ஹியரிங்கை வந்து Jan 21 தள்ளியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளமே அந்த மூவி வந்து Jan 26 ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த டைமில் டிஎம்கேக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு அலையன்ஸாக இருக்கிற ஒரு கட்சி தான் காங்கிரஸ். அதோட நேஷ்னல் லீடர் ராகுல் காந்தி அவர்கள் விஜய்க்காக ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அது என்னன்னா, ஜனநாயகன் மூவி ரிலீஸை பற்றி அந்த இதுக்காக ஆக்சுவலி அவர் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து போட்டிருக்காரு. இது வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிளாக பார்க்காம நம்ம பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடியே அவரோட மெர்சல் படம் ரிலீஸ் ஆகும்போது இஷ்யூ ஆகும்போது ராகுல் காந்தி வந்து விஜயனாக்காக பேசியிருந்தார், வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தார் விஜயனாக்காக மெர்சல் படம் இஷ்யூ அப்போவே. இப்போவும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஆனால் இப்போது அவர் வெறும் ஆக்டர் கிடையாது, தமிழ்நாட்டில் ரொம்ப 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 முக்கியமான பொலிட்டீஷியனில் ஒருத்தராக இப்போ விஜயனா இருக்காருன்றதை யாராலையுமே மறக்க முடியாது. இப்போது அரசியல் பொருசெல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் அலையன்ஸ் சரியில்லை, அவங்க வந்து காங்கிரஸ் வந்து இத்தனை சீட்டை வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க, ஆனால் டிஎம்கே வந்து இல்லை தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸில் இருக்க பாதி பேர் வந்து டிவிகே கூட அலையன்ஸ் போயிடலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. மிச்ச பாதி பேர் இல்லைல்ல வேணாங்க, டிவிகேலாம் எதுவும் கிடையாது, விஜய் தவிர அந்த கட்சியில் வேறு யாரும் ஆள் கிடையாது, மேபி புஷி ஆனந்த் சொல்லலாம், புஷி ஆனந்த் சொல்லலாம், அர்ஜுனான்னு சொல்லலாம், மற்றபடி வேறு எதுவும் ஆட்கள் இல்லை. ஸோ அந்த கட்சியோட போகிறது அந்தளவுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லி மிச்ச பாதி பேராக காங்கிரஸே ரெண்டாக உடஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த டைமில் பராசக்தி படம் காங்கிரஸை ஒரு இந்தி திணிப்புக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ்ன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சலசலப்பை வந்து அரசியல் அரங்கில் வந்து உண்டாக்கியிருக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே. இப்போது இந்த ட்வீட்டோட இதுவை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, விஜய்ன்ற நண்பருக்காக ராகுல் காந்தி வந்து குரல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, பொலிட்டிக்கல் அலையன்ஸ், அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்குது, எப்போ வேணாலும் பொலிட்டிக்கல் அலையன்ஸ் ஃப்யூச்சரில் ரெண்டு பேரும் கை கூட வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ டிஎம்கேவும் காங்கிரஸும் ரொம்பவே ஒரு இணக்கமான கட்சின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒரு காலகட்டங்களில் டிஎம்கேவோட பிரதான எதிரியே வந்து காங்கிரஸ் தான். அதாவது நம்ம அறிஞர் அண்ணா இருந்தார்ல, அந்த டைமில் வந்து காங்கிரஸ் தான் வந்து இங்கே இதில் இருந்துரு, அதை எடுத்து தான் வந்து டிஎம்கே வந்துரு. டிஎம்கேலேருந்து ரெண்டாக பிரிஞ்சது தான் ஏடிஎம்கே. எம்ஜிஆர் வந்து போயிட்டு தனியாக இன்னொரு கட்சி ஓப்பன் பண்ணி ஏடிஎம்கேன்னு ஆரம்பித்தார். ஏடிஎம்கேனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அப்படி தான் ரெண்டாக இதுவாச்சு. இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் வந்து போட்டிகளாகவே போயிட்டு இருந்துட்டு காங்கிரஸ் வந்து அப்படியே கொஞ்சம் லோவாக டவுனாக தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ அலையன்ஸாக வந்து டிஎம்கே கூட இருக்காங்க. ஸோ இந்த ஃப்யூச்சர் அவங்க டிவிகேவோடு சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதை இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன? சிபிஐ என்கொயரி அபவுட் அந்த கரூர் ஸ்டாம்பேட் இஷ்யூ ஆச்சுல, அதை பற்றி சிபிஐ என்கொயரி வந்து சிபிஐ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்டார்ட் பண்ணி அது வந்து போயிட்டு இருக்குது. இப்போது விஜயனாவை டெல்லிக்கு வர வச்சுருக்காங்க சிபிஐ என்கொயரி பற்றி. அதாவது வந்து ஓகே, அவர் தான் தப்பு பண்ணிட்டார், அவர் தான் முக்கியமான காரணம், 7 மணி நேரம் நீங்கள் லேட்டாக வந்தீங்க, அதனால தான் அங்கே வந்து ஸ்டாம்பேட் ஆச்சு அப்படின்னு கிடையாது. ஒரு ஐ விட்னஸில் அவரும் ஒருத்தர் தான். இங்கே என்ன ஆச்சு, அவருக்கு தெரிஞ்சது என்ன, அவர் தான் மெயின் பர்சன், அவருக்காக தான் அவ்வளோ கூட்டம் வந்து இதுவாச்சு. அதனால் அவர்கிட்ட ஒரு 7 to 9 மணி நேரம் வரைக்கும் ஒரு இது வந்து கேட்டிருக்காங்க. விசாரணை வந்து பேக் அண்ட் ஃபோர்த் வந்து போயிருக்கு. அவர் வந்து இப்படி பேசினார் அப்படி பேசினா நம்ம நியூஸில் வாசிக்க முடியுது. ஒரு நியூஸ் ஒரு மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு அங்கே பாதிக்கப்பட்ட உயிர்களுக்கும் இது காரணமானவங்களுக்கும் கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகணும். ஐ ஹோப் சிபிஐ என்கொயரி ரொம்ப நேர்மையாகவும் கரெக்டாகவும் நடந்து அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும்னு நம்புவோம் நம்ம. சரி, ஓகே. சிபிஐ என்கொயரி வந்து முடிஞ்சிருச்சு, விஜய் நான் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டார், அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து அவர் கூப்பிட மாட்டாங்கன்னா இன்னொரு என்கொயரி இருக்குது வாங்கன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த என்கொயரி வந்து பொங்கல் இருக்குன்றதுனால கொஞ்சம் தள்ளி ஐ திங்க் 9th வந்து அவர் வந்து திருப்பி டெல்லிக்கு போகிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ இருக்க ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஆனால் இப்போ கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜனநாயகன் படம் வந்து போஸ்ட்போன் ஆச்சுல, 21 வந்து ஹியரிங், அதை வந்து 9th வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் அவுட் சைடாக. ஒருவேளை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க,
ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜனநாயகன் படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும். எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகாது. எஸ், இட்ஸ் அ ஷாக். ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா நார்ம்ஸ் படி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாது. ஏன்னா அவர் எலெக்ஷன் லேட்டஸ்ட் பண்ணுறாருன்ற காரணத்தினால கண்டிப்பாக ஒரு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிருக்கணும். அதுக்கு தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயே ரொம்ப புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் பொலிட்டிக்கல் சைடாகவும் இல்லை எப்படியாவது புஷ் பண்ணி இந்த படத்தை வெளியே வர விடக்கூடாது, இவன் கடைசி படம்ன்றனால அரசியலை வச்சு சினிமா வச்சு அரசியல் பண்ணிவிடுவான் அப்படின்றதுக்காக புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 2 விஷயந்தான், பாலிடிக்ஸ், சினிமா. இது ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. சிஎம்மாக ரொம்ப காலம் இருந்த 2 பேர் யார்? கருணாநிதி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் அவங்களும் இருந்தாங்க. இவங்க 3 பேருமே திரைத்துறையில் இருந்தவங்க தான். பராசக்தின்னு பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த பராசக்தி 1951 சிவாஜி கணேசன் வச்சு எடுக்கும்போது அதோட எழுத்தாளர் மு. கருணாநிதி அவர்கள். ஒருவேளை நீங்கள் வந்து அந்த படத்தை பார்க்காம வந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஒன் ஆஃப் த கிளாசிக் ஃபிலிம். ஒரு வார்த்தையும் ஆடிட்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த படத்தை பாருங்கள். இப்போ வந்திருக்க பராசக்தி எப்படி இருக்குன்னு தெரியல, பட் பார்க்குறவங்க எல்லாமே வந்து அந்த படத்தை பயங்கரமாக கடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஆனால் இப்போது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, January 14 ரிலீஸ் ஆகிருக்க வா வாத்தியார் படம் ரொம்ப அருமையாக இருக்குது. விஜய் நான் அவரோட கடைசி படமாக இது பண்ணியிருக்கலாம்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. தெரியல, நீங்கள் ஒரு வேளை படத்தை பார்த்துருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது படம் அப்படின்னு. நம்மளும் வந்து போய் பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம், டைம் கிடச்சா போய் பார்ப்போம். ஸோ படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இப்போது January 26 இருக்கும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ரிபப்ளிக் டே ஸ்பெஷலாக படம் ரிலீஸ் ஆகுமா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமான்றது நம்ம கோர்ட் ஹியரிங்க்கு அப்புறம் தான் தெரியும். 9th அஃபிஷியலாக வந்து சொன்னதுன்னா 21st வந்து ஒத்தி வச்சிருக்காது சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ வர நியூஸ் என்னென்னா Jan 19 வந்து இன்னொரு ஹியரிங் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கேள்விப்படுறோம். அது நல்லபடியாக போச்சு, பாசிட்டிவாக போச்சுன்னா நம்ம மேபி 23rd வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஆனால் படம் வந்து நல்லா ஓடும். ஐ ஹோப் படம் எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆகி அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களோட கருத்து என்னன்றது தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.